நம்மனால மறக்கவே முடியாது. அதே மாதிரிதான் ஒரு அழகான கோடை காலத்தோட ஆரம்பத்துல நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா அங்க ஓடி இங்க ஓடி ஒரு வழியா ஒரு ஷெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடியில நின்னுட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு அழகான பையன் நின்னுட்டு இருக்கான். நாங்க வந்து நிக்கிறத பார்த்து மழை ஜோரா பெய்யுதுலன்னு சொன்னா நான் அம்மானு தலையை மட்டும் தான் ஆட்டினேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா மழையோட சாரல் எங்களை சூழ்ந்து இருந்துச்சு. நானும் என்னோட முடியெல்லாம் சரி பண்ணிட்டு கூச்சிட்டு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு டனாக்கா என் கூட ஃபெஸ்டிவலுக்கு வரையான்னு கேட்டேன். என்னோட ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இல்ல என்னோட ஃப்ரெண்டு போறான் அதனாலதான் நானும் உன்னை கூப்பிட்டேன். அப்புறம் திடீர்னு அவனோட டிஷர்ட்டை என் தலையில போட்டு இதை வச்சுக்கோ உனக்கு சளி பிடிச்சிட போகுது இதை யூஸ் பண்ணி தொடச்சுக்கோ கவலைப்படாத இந்த ட்ரெஸ் நான் ஒரு தடவை போட்டிருக்கேன்னு சொன்னான். என்ன இந்த ட்ரெஸ் நீ ஏற்கனவே போட்டிருக்கியா? இதை கேட்டு அவனும் அழகா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் சரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இவன் தான் டனாக்கா என்னோட பக்கத்து கிளாஸ் பையன். இவன் குட்டியாவும் இவனோட வாய்ஸ் சாஃப்டா பொண்ணுங்க மாதிரி இருக்கும். அப்படியே இவனோட டிஷர்ட்டை திருப்பி தரும்போது நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலைன்னா என் கூட ஃபெஸ்டிவலுக்கு வரையான்னு கேட்டான். நானும் சரின்னு சொன்னோன்னே அவனோட கூச்சத்தெல்லாம்